வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். இது வழக்கமான ட்ராவல் வீடியோ இல்லை. நான் ஒரு டிஷ் பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எங்கள் வீட்டு தோட்டம். பாருங்கள். இன்றைக்கி நம்ம கரண்டி ஆம்லேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் உங்களுக்கு அதை பண்ணி காட்ட போகிறேன். அதுக்கு என்னென்ன நம்ம சேர்க்கணும்னா, நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் முட்டை, உப்பு, பெப்பர். உப்பும் பெப்பரும் நல்லா பவுடராக இருக்கணும். அடுத்து நல்லெண்ணெய். இப்போ ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றியிருக்கேன். இதோட உப்பையும் பெப்பரையும் ஆட் பண்ணணும். ஒரு முட்டைக்கு தேவையான கொஞ்சோண்டு உப்பு. ஸோ அதே போல் கொஞ்சோண்டு மிளகு பவுடர். இதோட வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சு, அதே போல் பச்சை மிளகாயும் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சு கூட சேர்க்கலாம். ஆனால் நாங்கள் வழக்கமாக சேர்க்க மாட்டோம். இப்படியும் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டியில் தான் நம்ம இந்த கரண்டி ஆம்லேட் போட போகிறோம். இந்த கரண்டியை இப்போ அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணி காய வச்சுக்கிட்டோம். இப்போ நல்லா காஞ்சிருச்சு. அதனால் தீயை கொஞ்சம் குறைச்சி சிம்மில் வச்சுட்டு நான் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்ற போகிறேன். எண்ணெய் இப்போ கொதிச்சிட்ருக்கு. இப்போ நான் அடித்து வச்ச முட்டையை ஊற்ற போகிறேன். இந்த லிக்யூடெலாம் நல்லா வெளியே வர மாதிரி நம்ம பண்ணணும். அப்படின்னா தான் நல்லா வேகும். இன்னும் நம்மளுக்கு நல்லா ஷேப்பும் கிடைக்கும். அடுத்து இதில் இன்னும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றினா நல்லா புசு புசுன்னு நல்லா பெருசாக வரும். இல்லை ரொம்ப ஆயிலியாக இருக்குன்னு நினச்சா ரெண்டாவது எண்ணெய் ஊற்றுறத விட்டுறலாம். இப்போ லைட்டாக இன்னும் அந்த இதை இப்படி கொஞ்சம் ஸ்பூனில் இதை இப்படி கொஞ்சம் தள்ளி அந்த லிக்விட் பார்ட்டெல்லாம் இப்படி வெளியே கொண்டு வந்துடலாம். வெளியே கொண்டு வந்துட்டு வேக வச்சிடலாம். அவ்வளோதான், திருப்பி போட்டேன். இப்போ நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் கலரில் அங்கே இருக்குது. இப்போ பாருங்கள், நல்லா புஷ்ஷுன்னு மேலே வந்துகிட்ருக்கு. அவ்வளோதான், முட்டை வேகிற டைம் உங்களுக்கே தெரியும். ஸோ நம்ம நிப்பாட்டிடலாம். கரண்டி ஆம்லேட் ரெடி. இப்போ பாருங்கள், நல்லா வெளியே எடுத்துட்டோம். இப்போ இதே போல் 3 முட்டையில் 3 கரண்டி ஆம்லேட் பண்ணியிருக்கேன். இதை நீங்களும் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.